production logo, and hope you all like it. Let's start. The one and only Vaibhav அவர்களை மேடை கலைக்கிறோம். பிராணம் படத்தின் ஹீரோ டீம் டேக்கேல் வேற யார் இருக்காங்க? பெனித் அவர்களை மேடை கலைக்கிறோம். முதலில் நாம் பேச அழைக்கிறோம். இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நப்பமில்லாத கண்ணாகும், தேர்ந்த கதையை தேடி பிடி. ரணம் அறம் தவறில் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு நல்ல லெவல்ல செட்டில் ஆயிருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு 4-5 வேலைகளோட ஒரு வேலையா மாதிரி நினைக்காம அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட பண்றாரு நம்ம மது நாகராஜன். சாதாரண விஷயம் இல்லை. சமீபத்தில் பழகினாரு. ரொம்ப நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மது நாகராஜன் பிரதர் இருக்காரு. மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா 3/4 மணி நேரம் சினிமா பத்தி பேசுவாரு, மிச்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பத்தி பேசுவாரு. எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பாரு. அந்த அளவுக்கு அவரு இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமே மிதுன் மித்ரா, ட்ரிபிள் மிதுன் மித்ரா மது நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வைபவ் பிரதரோட 25வது படம். நிறைய படம் பண்ணணும், 250 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். நீங்க இந்த படத்தோட காஸ்டிங் ஆகட்டும், இப்ப நம்ம சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட். பிளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா, அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும், இவங்க சானியா கோபா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து சமரேசியா பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரிய ஒரு புது டைமென்ஷன்ல எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்துல இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ள விதைக்கும். அறம் தவறக்கூடாது, அறம் தவறாமல் நம்ம வாழும்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா இது இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் டேர்ன் அண்ட் ட்விஸ்டோட அறிமுக இயக்குனர் பாலாஜி கேராஜ் சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ரைட்டிங், ரொம்ப அருமையான ஃபில்ம் மேக்கிங். படமாவே நல்ல சமரேசியா இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ள நிறைய டிபேட்டை உருவாக்கும். ஒரு தரமான படத்தோட மிதுன் மித்ரா ஃபிலிம்ஸ் உள்ள வந்திருக்காங்க. வைபவ் பிரதரோட 25th ஃபிலிம். இந்த படம் வெற்றி அடையணும். மிதுன் மித்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய படம் பண்ணணும். வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்கள் கொடுக்கணும். இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும், புதுசாக வந்திருக்க டெக்னீஷியனும் பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு ஒரு வருஷக்கணக்கில் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியா இது மாறணும் அப்படிங்கிறது எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஹாய். நான் முன்னாடியே சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படின்னு திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. ஷெரீஃப் வந்து என் தம்பி மாதிரி, அது இல்லாமல் பாலாஜி, ஸோ மது சார், உதய் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இபி. இந்த படம் நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கு உதயம் சரி, மது சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
ரணம். ஸோ இந்த படத்தை நானும் ஷெரீஃபும் வந்து ஃபஸ்ட்டு கோவிடில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ வி ஹேவ் அ ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லி கோவிடில் டே அண்ட் நைட் 2 பேரும் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது வி டிரைவ் ஒன் ஓவரால் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மது சார், நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அது கரெக்டாக பண்ண முடியாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்போ எனக்கு மது சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஒரு ப்ரொடியூசரை தாண்டி இட்ஸ் குட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அப்போ ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு, படம் பண்ணலாம். ஸோ அது அப்போ நினச்சா சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டாரு. ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதைலாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ மது சாரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம், சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நான் கதை சொல்லி மேக்ஸிமம் 1 week இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கதை சொல்லி ஒரு 1 weekல இந்த கதையை அவர் ஓகே பண்ணிட்டாரு, நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் வந்து ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம், இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் மெயின் ரீசன் மது சார். ஸோ அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். இல்லைனா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸோ நானும் சரி, ஷெரீஃபும் சரி, இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஸோ இந்த படம் வந்து என்னோட லைஃப்பில் வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் டர்ன். அது சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபவ் சார்கிட்ட இந்த கதை சொல்லும் போது கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் ஷெரீஃபும் தான் போனோம். ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹீரோஸாக நான் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த கதையில் ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை, ஹீரோக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு டூயட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நான் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணாரு. அதுவும் இல்லாமல் இந்த கதையில் மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக். அது எந்த ஹீரோவும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே வைபவ்னா வந்து இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஸோ நான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணார். ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்கு அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம். ஆனால் அதுக்கு மேஜர் திங் வைபவ்னா வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் நீங்கள் பார்க்காத டைமென்ஷனில் பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட்புட்டுக்கான விஷயமாவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ், இந்த கதையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்னதுக்குமே தேங்க்ஸ் டு மது சார் அண்ட் தேங்க்ஸ் டு வைபவ் அண்ணா, அப்புறம் தானியா ஹோப், சரஸ், அப்புறம் மணி, அருள், உதவ் அண்ணா. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே வந்து நிற்குமான்னு தெரியல. அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரையும் தாண்டி ஒரு மேனேஜரையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் என் கூட அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் என்ன வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிற எங்களோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம், அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் தாசரதி ஆகட்டும், அண்ணன் உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் த மூவி. ரொம்ப சின்ன படம் தான் பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப ஆனஸ்டாக பண்ணியிருக்கோம். படம் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொன்னீங்கன்னா அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம் நல்ல இன்ட்ரடக்ஷன். ஸோ ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். எல்லாரும் சொன்ன மாதிரி எவ்வளோ ஹானஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு கிரிப்பிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 year மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்துன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி.
அது கேட்டப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஷெரீஃப்லேருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஹானஸ்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த அச்சு பண்ணை சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1 இயர் பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நானும் வந்து எனக்கு லல்லவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ அது அந்த சாங் லல்லவி, சரி என்னடா அது, நான் வந்து பல்லவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி இந்த லல்லவி நீ தான் வந்து பையனுக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்கியே, நீ ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு. இது ஷெரீஃப்கே தெரியாது ஆக்சுவலாக. அவன் உடனே வந்து சமையல் பண்ணிட்டே வந்து அப்படியா, சரி பல்லவி இப்படி இருக்கா, சரி சரணா தான் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டான். ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்ல இருக்கிறது. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. நான் நினைச்சேன் சரி நிறைய அன்லேர்ன் பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸோ ஜோக்ஸ் அவார்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரன்னம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரன்னம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டைரக்டர் ஷெரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார், அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் டீம் அண்ட் ரனமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்புறம் நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக. மோஸ்ட்லி பிஹைண்ட் தி சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அந்த செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க as an assistant director. ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போவேன். அவங்க சொன்ன இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார் இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hobam, and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்பவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங், ஆக்டிங், பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I'm very lucky to be working on his 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aaron, our art director Manimari sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது ஃபிலிம் ப்ரெசென்ட் பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் லக்கி சாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சக்தி சார். ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அகேன். And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. ஏன்னா அது ஒரு சின்ன படம், பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் give us a lot of support. Audience also, I really hope you watch it with family and you feel empowered and happy by the end of it. Thank you so much. Thank you first of all.
Again, I welcome you all once again. ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணிட்டு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோட பழக்கம். நான் டீமுக்கு ஒரு நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் எ ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோட டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கேன். நெக்ஸ்ட், ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அகைன் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு ஒர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேல இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கவங்களே படம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தார். சரி யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஓகே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்ன. அவரை பற்றி அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க. ரைட்டு, சரி நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே நேரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தாரு. நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன், அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பவுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல, இது அப்படி மாற்றலாமா இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா, கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் நீங்கள் நடக்கும். அதனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டருக்கு அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் சொல்லிட்டேன், அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து 2 டேஸில் ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து ஒரு ஃப்ரெண்டு தான், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா எனக்கு நான் அப்போ தான் ஒரு 11 o'clock நம்ம சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணார். எனக்கு பசியே இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நான் ஒரு பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடக்ஷன் டே 1ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்னை ஃபேமிலி மாதிரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எங்கள் கூட தான் சாப்பிடுவார், லஞ்ச்னாலும் சார் எங்கே இருக்கார் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க ஒய்ஃப்ஸு, அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்துருந்தாங்களே பிரதர், அவங்களாம் வந்து நாங்கள் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைபவ் பிரதர். இஸ் மை பிரதர். நான் அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்,
எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக, பட் நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் ஒரு டிஃப்ரெண்டான கோணத்தில் நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சிங் கேம் சேஞ்சராக இருக்கும். அந்த வேர்ட் யூஸ் பண்ணால் கரெக்டான வேர்டு, கேம் சேஞ்சராக இருக்குன்றத எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு சரி, இப்போ ஹீரோ ஓகே ஆயிடுச்சுப்பா, அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அப்போ தானே வேலை ஆரம்பிக்க முடியும். அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ லேடிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறப்ப சரி இவங்க பண்ணலான்றப்ப தர சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க வேணான்றாங்க. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இதில் வந்து அவங்க இது வரைக்கும் ஒரு ஹீரோயினா ஒரு பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி போயிடும், பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். அந்த எமோஷனல் விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் தானியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் அவங்க பண்ணாத ரோல் ஒன்று. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு புது ஜானர் ஆஃப் ஒர்க்கில் அவங்க பண்ணுறப்ப தே எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த படத்துக்காக மெனக்கெடல் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தே ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு அந்த கேரக்டரா இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஸ்க்ரீன் வெரி வெல். அதை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்க்குறோம், ட்ரெய்லர் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த கேரக்டராக அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி வித் த என்டையர் ஆர்டிஸ்ட் டீம். அதில் வந்து நந்தி